நாமக்கல் மாவட்ட கிட்னி திருட்டு விவகாரத்தில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, திருச்சி சித்தார் மருத்துவமனை ஆகிய 2 மருத்துவமனைகள் ஈடுபட்டிருப்பதாகவும், அந்த மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த 2 மருத்துவமனைகளையும் தாண்டி வேறு சில பிரபலமான மருத்துவமனைகளிலும் இந்த கிட்னி திரட்டில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு ஆவணங்கள் மூலம் தெரிய வருகிறது. இது பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதியில் பெரும்பாலும் இருப்பது விசைத்தறி தொழிலாளர்கள். அவர்கள் குறைந்த ஊதியத்தில் தான் வேலை செய்து வருகிறார்கள். சாயப்பட்டறை, விசைத்தறி போன்ற இடங்களில் வேலை செஞ்சு வராங்க. அவர்கள் இந்த அன்றாட நாட்களை கழிப்பதற்கே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த மாதிரி கடன் வாங்கும்போது அவர்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த கடன் மீட்டர் வட்டி, ஸ்பீட் வட்டின்னு சொல்லிட்டு போய் கடன் கொடுத்தவர்கள் நெருக்க ஆரம்பிக்கும் போது வேறு வழி இல்லாமல் கிட்னியை விற்க வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில புரோக்கர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திமுகவை சேர்ந்த திராவிட ஆனந்தன் ஒரு நபர், திரு முருகன் ஒரு நபர், இந்த 2 பேரும் தான் மெயினான ஏஜென்ட்டாக இருந்து இந்த கிட்னியை திருட்டுக்கு மூல காரணமாக இருந்திருக்காங்க. போலி ஆவணங்கள் தயார் செய்தல், அதாவது என்னென்னா, யார் ஒருத்தர் கடனில் சிக்கி தவிக்கிறாங்களோ அவர்களை போய் அணுகி, அதாவது டைரெக்டாக ஆனந்தனோ இல்லை முருகனோ அணுகிறதில்லை, அவர்களுக்குன்னு சொல்லிட்டு கீழே ஒரு சில புரோக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அவர்கள் மூலமாக அனுப்பி அவர்களை அணுகி அந்த தேவையான டாக்குமெண்ட்லாம் கிட்டத்தட்ட ஒரு 16 சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் போலியாக தயார் செய்து அந்த சம்மந்தப்பட்ட நபரை அழைத்து கிட்னி திருட்டில் ஈடுபடுறது இவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, அவங்களுக்கு ஒரு 4 லட்சம், அதிகபட்சம் 5 லட்சம் கொடுப்பாங்க. இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா 3 லட்சம் 4 லட்சம் கமிஷனாக கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு கிட்னி கொடுக்குறவங்களுக்கு 4 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த கிட்னி கமிஷன் புரோக்கர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு 3 லட்சம் 4 லட்சம் கிடைக்குது. அப்படின்னா இது ஹாஸ்பிட்டல் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்றது முக்கியமான பாயிண்ட் இல்லை. அவங்க எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அரசு நமக்கு வெளியே சொன்னது, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை பெரம்பலூர், திருச்சி சித்தார் மருத்துவமனை, இந்த 2 மருத்துவமனை தான் சொன்னாங்க. இதில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமானது. இந்த 2 மருத்துவமனைகளிலும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் இந்த புரோக்கராக செயல்பட்ட ஆனந்தனையோ முருகனையோ கைது செய்யலை. இந்த 2 மருத்துவமனைகளுக்கும் தடை செய்தால் மட்டும் போதுமா? அவங்க தடை செஞ்சுட்டா அவங்க கம்முன்னு இருந்துருவாங்களா? ஏன் வேறு ஹாஸ்பிட்டலில் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை வாடகைக்கு எடுத்து அவர்கள் தொழில் செய்ய மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? இது வரைக்கும் அந்த 2 ஹாஸ்பிட்டல் சீல் வச்சிருக்கணும், வைக்கலை. அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும், எடுக்கலை. கிட்னி முறைகேடாக எடுக்குவதற்கு உதவிய மருத்துவர்கள், செவிலியர்கள், இவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கணும், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது எல்லாமே ஒரு மூடு மந்திரமாகவே இருக்குது. இந்த 2 புரோக்கர்களையும் திமுக அரசால் அல்லது திமுக காவல்துறையால் கைது செய்ய முடியாதா? அவங்க அவ்வளோ பெரிய பெரிய ஆட்களாகுங்க. ஏன்னா கைது செய்ய வேணாம்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. இதில் என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, திருச்சி சித்தார் மருத்துவமனையை தாண்டி திருச்சி அப்பல்லோ மருத்துவமனை, கோயம்புத்தூர் கேஜி மருத்துவமனை, திருச்சி காவேரி மருத்துவமனை, அப்புறம் வேலவன் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகள்லாம் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது எப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு ஆவணம் கிடைக்குது. அந்த ஆவணத்தில் அந்த புரோக்கர்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. அதாவது ஃபைனல் லிஸ்ட்டு, ரன்னிங் லிஸ்ட்டு, க்ளோஸ் லிஸ்ட்டு, இந்த மாதிரி போட்டு அவங்க யார் யாரெல்லாம் கிட்னி கொடுத்து முடிச்சாச்சு, இப்போ யார் யாரெல்லாம் கிட்னி எடுக்கணும், இதில் இப்போ அந்த கமிஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் யாரெல்லாம் முன்பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இதில் இந்த கிட்னி கொடுத்தவங்க லிஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் சைடில் எழுதியிருக்காங்க வேளாண் மருத்துவமனை, கேஜி ஆஸ்பத்திரி, அதுக்கப்புறம் திருச்சி காவேரி, மதுரை அப்போலோ இப்படின்னு சொல்லிட்டு லைனாக எழுதி வச்சுருக்காங்க. புரோக்கர்கள் மூலமாக கிடைத்த அந்த பட்டியலின்படி இந்த 4 மருத்துவமனைகள் மீது நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் தரப்பு நியாயத்தையும் கேட்டு நம்ம செய்தி போகிறது தான் சரியாக இருக்கும். அதுதான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு.
நம்ம வந்து மதுரை அப்போலோ மருத்துவமனை தொடர்பு கொண்டு கேட்டபோது திரு பழனிவேல் ராஜன் சொல்லிட்டு ஒரு பிஆர்ஓ வந்து பேசினார். அவர் பேசும்போது நாங்கள் வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் தாண்டி எதுவும் செய்யறதில்லைங்க, இது வந்து தவறான தகவல்னு சொல்லிட்டு கிளாரிஃபை கொடுத்தாரு. அதேமாதிரி இந்த கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டல் தொடர்பு கொண்டு பேசணும், அவர்களும் சொன்னார். இப்போ சிஓஓ மிஸ்டர் ராஜ்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். அவர் பேசும்போது கவர்மெண்ட் நாம்ஸ் என்னவோ அதை பிறகு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், 16 சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், இதெல்லாம் தாண்டி கமிட்டி அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து இங்கே இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தெளிவுபடுத்தினார். அதே மாதிரி திருச்சி காவேரியும் சொன்னாங்க. அந்த புரோக்கர்ஸ் லிஸ்ட்டில் வேலன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது என்ன ஊருன்னு தெரியல, அவன் நாமக்கலாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தில் வந்து நாமக்கல் வேலன் ஹாஸ்பிட்டல் தொடர்பு கொண்டு பேசிய போது எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரியே கிடையாதுங்க, நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து வெறும் இப்போ பேஷண்ட்டை பார்க்கறது மட்டும்தான், சர்ஜரி நாங்கள் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளாரிஃபை கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிலையில் இது வந்து இந்த 4 பெயர்கள் வந்து எப்படி அந்த லிஸ்ட்டில் இடம் பெற்றது அப்படின்றத வந்து விசாரிக்க வேண்டிய முழு பொறுப்பும் வந்து தமிழக அரசு இருக்கு. குறிப்பாக குடும்ப நலத்துறை அமைச்சர் வந்து திரு மா சுப்பிரமணியம் இது பற்றி விளக்கமளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து தனலட்சுமி சீனிவாசன் சொல்லிட்டீங்க, திருச்சி சித்தார் சொல்லிட்டீங்க, இப்போ புதுசாக வந்து ஒரு 4 பேர் அடிபடுது அப்படின்னு சொன்னால் அந்த 4 பேரும் நம்மகிட்ட மறுத்துட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இதை விசாரித்து இவர்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்றத வந்து வெளி உலகுக்கு சொல்ல வேண்டிய கடமை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதை செய்வாங்கன்னு நம்புவோம். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பக்கம் கிடைச்ச நிலையில் அந்த முருகன் ஒரு புரோக்கர் சொன்னார்ல, அவர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து தொலைபேசியில் பேசுகிறாரு. அந்த தொலைபேசி உரையாடல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த கிட்னி கொடுக்குற டோனாரை வந்து அவர் பீஸு அப்படின்றாரு. அப்புறம் வந்து சுமதின்னு சொல்லிட்டு ஒரு பேரை மென்ஷன் பண்ணுறாரு. டோனார் வந்து 5 ஒத்துக்குனாங்க அப்படின்றாரு. அதாவது அவங்க வந்து கோட் வேர்டில் பேசுகிறாங்க. அந்த ஆடியோவும் நமக்கு கிடைச்சிருக்கு, அதையும் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. சுமதி கிட்ட பி கேட்டிருக்கிறேன், அது என்னன்னு பார்த்து அவங்க டோனருக்கு 5 ரூபாயும் அவங்களுக்கு 80 ரூபாயும் கேட்டாங்க. சரி ரைட்டு, உங்க பூரா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்க டோனர் சைடில் 5.5 கேட்டாங்க, இப்போ 5 தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு 5ம் இவங்களுக்கு 80ம் கொடுத்துடலாம். நல்ல டிக்கெட்டாக அனுப்ப சொல்லு. இந்த மாதிரி கிட்னி ராக்கெட் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பல பகீர் திருப்பங்களோடு சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதே நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அலமேடு பகுதியைச் சேர்ந்த தேவி அப்படின்ற ஒரு பெண்மணிகிட்டேருந்து அவங்களுக்கு வந்து 37 வயசு, லிவர் வந்து திருடப்பட்டிருக்கு. இது வந்து அடுத்ததாக வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், என்ன லிவர் திருட்டு? ஆக்சுவலாக வந்து இந்த தேவின்றவங்க வந்து ஒரு சாயப்பட்டறை இப்போ இதில் வந்து வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு வந்து இதே மாதிரி தான் ரொம்ப குறைந்த கூலி, அவரால் வந்து வாழ்க்கையை வந்து நடத்த முடியாத சூழல், வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே கடன் வாங்குறாங்க. கடன் சுமையை வந்து அதிகமாகி போகுது, வட்டி வந்து அதிகமாகி போச்சு. கடன் கொடுத்தவர்கள் வந்து இவர் வந்து நெருக்கிறாங்க, இப்போ உடனடியாக திருப்பி கொடுங்க சொல்லி நெருக்கிறாங்க. அப்போ இவர்கிட்ட வந்து கலா மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண் புரோக்கர்கள் வந்து இவரை அணுகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கிட்னியை வந்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கடன்லாம் வந்து ஈஸியாக அடைஞ்சிரும், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், எதுக்காக தேவையில்லாமல் கஷ்டப்படுறீங்கன்ற மாதிரி அவர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த அம்மாவை வந்து கூப்பிட்டுன்னு நேராக சென்னை வராங்க. இந்த சென்னையில் எந்த மருத்துவமனைன்னு தெரியல. சென்னை வந்த உடனே அங்கே வந்து ஒரு கிட்னி வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்து ரெடியாக இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க வந்து இந்த கிட்னி வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணால் அந்த பிளட் குரூப் வந்து ஒத்து போகாதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ டாக்டர்ஸ் வந்து இந்த அம்மாவோட கிட்னி வந்து எடுக்க முடியாது, நீங்கள் கூட்டின்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து திருப்பி வந்து பள்ளிப்பாளையம் வந்த பிறகு புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து நம்ம சென்னை போயிட்டு வந்த செலவு, அங்கே பண்ண மருத்துவ செலவு எல்லாத்தையும் திருப்பி கொடு, நீ வந்து கிட்னி கொடுக்கல, எங்கள் காசை போட்டு நாங்கள் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இவர்கள் ஒரு பக்கம் மீண்டும் நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே கடன் கொடுத்தவர்கள் ஒரு பக்கம் நெருக்கிறாங்க, இந்த புரோக்கர்கள் ஒரு பக்கம் நெருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் புரோக்கர்ஸ்டே வந்து அட்வைஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் என்ன பண்ணுங்கள், லிவரை கொடுத்துரு, கல்லீரலை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. திருப்பி வந்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே கல்லீரல் வாங்கிறதுக்கு ஒரு பேஷண்ட் இருக்கார். இவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கல்லீரல்லேருந்து ஒரு பார்ட்டை கட் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பொருத்தியாச்சு. ஆக்சுவலாக கல்லீரல் வந்து எப்படின்னு சொன்னால், நம்ம கட் பண்ணி எடுத்தால் கூட மீண்டும் வந்து வளர்ந்துடும், அந்த வைக்கிறவங்களுக்கும் வளர்ந்துடும், இங்கே கட் பண்ணி எடுத்தவங்களுக்கும் முழுசாக வளர்ந்துடும். அதுதான் வந்து இந்த கல்லீரலோட இந்த லிவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுமாரி வந்து வச்சாச்சு. இந்த அம்மா வந்து அவங்கக்கிட்ட 8 லட்ச ரூபா தரதா சொல்லி ஒரு பேசியிருக்காங்க. ஆனால் வந்து 4 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஊருக்கு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தா இவங்களால் உடம்பு வந்து முடியல, தொடர்ந்து வந்து உடம்பு பிரச்சனையாகவே இருக்குது. ஸ்கேன் பண்ணி பார்த்தா கல்லீரல் வந்து இவங்களுக்கு வளரவே இல்லை, அப்படியே இருந்திருக்கு. அதனால் வந்து இவங்க ரொம்ப உடல் உபாதைகள் அனுபவிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து
பித்தப்பை எடுக்க வேண்டிய சூழலும் வந்து போச்சு இவங்களுக்கு. அந்த கால் பிளாடரை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய சூழல் வந்து போச்சு. அதனால் கால் பிளாடரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. வேலைக்கே இவங்களால் போக முடியல. சாயப்பட்டறை தொழிலாளியாக இருந்தவங்களுக்கு வேலைக்கே போக முடியாத ஒரு சூழலத்தை படுக்கை ஆகிட்டாங்க. இவருக்கு வந்து 18 வயசில் வந்து ஒரு பையன், 14 வயசில் வந்து ஒரு பொண்ணு, இவங்க கணவரை பிரிஞ்சு வாழறாங்க. அதனால் வந்து இப்போ அந்த 14 வயசு பொண்ணு வந்து வீட்டில் இருந்து அம்மாவை பார்த்துக்குது. 18 வயசு பையன் வந்து மேல் படிப்பு எதுவும் படிக்க முடியாத சூழலில் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். இந்த லிவர் முறைகேடு தொடர்பாகவும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைவர் ஏற்கனவே இந்த கிட்னி திருட்டுக்கு அமைக்கப்பட்ட குழு வந்து விசாரணை செய்யும் சொல்லிட்டு அமைச்சர் மாசு வந்து சொல்லிட்டார். வழக்கமாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னா வச்சுங்களேன், 16 விதமான சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணணும். ரெவென்யூலேருந்து எல்லாம் ஆரம்பித்து 16 விதமான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அதை வந்து அவங்க என்னென்னா சொந்தக்காரங்களாக இருக்கணும், இல்லை வந்து நீண்ட நாள் பழகங்களாக இருக்கணும், இந்த பிளட் குரூப் ஒத்து போகணும், இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குது, கமிட்டி அப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த கிட்னி வந்து மாற்றி பொருத்துறதுன்றது சாத்தியமாகும். ஆனால் இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையும் சித்தார் மருத்துவமனையும் சர்வசாதாரணமாக கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான கவர்மெண்ட் நார்ம்ஸும் ஃபாலோ பண்ணலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன், அதான் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை ஓனர் வந்து என்னங்க பெருசாக கிட்னி ஆப்ரேஷன் பண்ண 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும், அதை வச்சு நாங்கள் என்ன வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிட முடியும், அது கார் வாங்கணும்னா ஊரில் இருக்க கிட்னி பூரா உருவணும். அதாவது அவருக்கு வந்து இந்த கிட்னி திருட்டோட இல்லை இந்த கிட்னி முறைகேட்டோட ஒரு சீரியஸ்னஸ் புரியாமல் ரொம்ப அந்த அந்த பணக்கார இதுன்னு சொல்லுவாங்கள்ல, திமிருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசுகிறாரு அவர் வந்து நம்ம ஏழைகளோட வாழ்வாதாரத்தில் விளையாடுறோம் அப்படின்ற எண்ணமே இல்லை. நம்ம வந்து சட்டத்தை மீறி இருக்கோம், ஏழைகளோட வாழ்வாதாரத்தை வந்து சூறையாடிட்டோம் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளோ இது பொதுவாக பேசுகிறாரு. மக்கள்லாம் நிற்கிறாங்க, பொதுப்படையாக பேசுகிறாரு. அப்படின்னா அவர் எவ்வளோ தைரியம் இருக்கும். அதாவது நம்மளை வந்து கவர்மெண்ட்டு ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி இல்லை முடிஞ்சால் நீங்கள் தொட்டுப்பார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த மன்னச்சநல்லூர் திரு கதிரவனோட பேச்சு இருக்குது. நான் என்ன கேட்குறேன், திரு செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் வந்து வீடியோ போட்ட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஏன் இதுக்கு வீடியோ போடுறது? இந்த கிட்னி ராக்கெட் வந்து உங்கள் ஆட்சியில் தானே, உங்கள் ஆட்சி நாறுது இல்லை. இப்போ வழக்கமாக திமுக ஆட்சினாலே நில அபகரிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் வந்து ஊழல் முறைகேடு அது வந்து சொல்லவே வேண்டாம், அது அவங்க வந்து பை பர்த் அவங்க கூட வந்துடும். இப்போ என்ன இப்போ வச்சு பாருங்கள், உடல் உறுப்போட விட மாட்டுறாங்க, அதை கூட போனால் உருவி விட்டுறாங்க. எடப்பாடியார் வந்து நல்லா தான் சொல்லியிருந்தார், தயவுசெய்து வந்து யாரும் வந்து திமுக நிர்வாகிகளோட மருத்துவமனைக்கு போகாதீங்க, அங்கே போனால் எல்லாத்தையும் உறுதி விட்டுருவாங்க, ஏற்கனவே நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணி உங்கள் உறுப்புலாம் சரியாக இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார், பேசியிருந்தார். அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் நிலைமை. ஏன் கொஞ்சம் கூட வந்து கவர்மெண்ட் வந்து கவலைப்படாமல், கிட்னி வந்து இவ்வளோ பெரிய பூதாகரமாக பிரச்சனையாச்சு, அடுத்து வந்து லிவர் வந்து இப்போ எடுத்துருக்கான்றாங்க. இந்த லிவர் எடுக்கப்பட்டதுக்கு இந்த அம்மாக்கிட்ட மட்டும்தான் எடுத்தாங்களா, இல்லை வேறு யாருன்னா எடுத்துருக்காங்களான்னு தெரியல. எதுவுமே வந்து கண்டுக்காமல் நாங்கள் வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கள். யார்? அமைச்சர் மாசு. இதில் தான் வார்த்தை விளையாட்டு விளையாடுவார் அவர். இந்த வார்த்தை விளையாட்டு வந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் உங்களால் ஏழைகளை காப்பாற்ற முடிஞ்சுதா? இது ஏழைகளுக்கான அரசா? இது ஏழைகளுக்கான அரசாக இருந்தால் நீங்கள் துப்புரவு பணியாளர் தூக்கி வந்து குப்பை மாதிரி அரெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஊழல் முறைகேடு இதில் பார்த்தாலும் வந்து கமிஷனு கலெக்ஷனு கரப்ஷன் இப்படி பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் வந்து லிவர் ஸ்கேமு கிட்னி ஸ்கேமு அளவே எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் வந்து ஆறா ஓடுது, இன்னொரு பக்கம் வந்து ரசாயன போதைப் பொருள். ஒரு மாநிலம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தமிழ்நாடு மிகச்சிறந்த உதாரணமாக அந்த திமுக ஆட்சியில் இருக்குது. கண்டிப்பாக வரும் 2026 தேர்தலில் தமிழக மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி. தமிழக மக்கள் வந்து அதிமுகவோடு இருக்கிறார்கள், அதிமுக தமிழக மக்களோடு இருக்கிறது. 2026 உங்களுக்கு முடிவுரை எழுதப் போவது உறுதி உறுதி உறுதி.